இந்த வீடியோ உங்க கண்ணுக்கு பட்டது சாதாரணம் இல்லைங்க. இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமா உங்க மனசுல ஓடிக்கிட்டு இருக்கும் கேள்விகள், எப்ப நல்ல மாற்றம் வரும்னு நினைச்ச அந்த எண்ணங்கள், அதுக்கான பதில் இங்க இருக்குங்க. வாழ்க்கை சில நேரம் நம்மள சோதிக்குங்க. ஆனா அந்த சோதனைகள் எல்லாம் நம்ம உயர்த்த தான் வந்திருக்குமுங்க. முருகனின் அருள் உங்க கூட இருக்கு. நம்பிக்கையை விடாதீங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. வாங்க இப்போ உங்க ராசிக்கான பலனை பார்க்கலாமுங்க. அன்பான சிம்மராசி நேயர்களுக்கு வணக்கம்ங்க. இந்த பதிவு உங்களுக்காக மட்டும்தாங்க. இதை நீங்க பார்க்கிறீர்கள் என்றால் இது வெறும் தற்செயல் இல்லைங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல நினைக்கும் ஒரு மிகப்பெரிய ஆழமான செய்தி இதில் அடங்கி இருக்குதுங்க. உங்களுடைய தலையெழுத்தையே முற்றிலுமா மாற்றி அமைக்க போகும் ஒரு புதிய நபர் உங்க வீட்டு வாசலை தேடி வரப்போறாருங்க. அவர் யாரு, அவர் வருவதால் உங்க வாழ்வில் என்னென்ன அற்புதங்கள் நிகழப் போகிறது என்பதை பற்றி மிகவும் ஆழமா நாம இப்போது பார்க்க போறோம்ங்க. இதை அரைகுறையா கேட்டுவிட்டு செல்ல வேண்டாம்ங்க. முழுமையா அமைதியான ஒரு இடத்துல அமர்ந்து பொறுமையா கேளுங்க. ஏனென்றால் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனைக்கான தொடக்கம் இதுங்க. சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த சில வருடங்களாவே நீங்க அனுபவித்த வலிகளும் வேதனைகளும் கொஞ்சம் நஞ்சம் அல்லங்க. பார்ப்பதற்கு நீங்கள் மிகவும் கம்பீரமானவர்களாக, எந்த கவலையும் இல்லாதவர்களாக, முகம் நிறைய சிரிப்போடு தெரியலாம்ங்க. ஆனா உங்க மனதிற்குள்ள எவ்வளவு பெரிய எரிமலை வெடித்து கொண்டிருக்கிறதுன்னு, இரவு நேரங்கள்ல உங்க தலையணை எவ்வளவு கண்ணீரை சுமக்கிறது என்பது உங்களுக்கு மட்டும்தான் தெரியுங்க. மற்றவர்களுக்கு ஒன்று என்றால் முதல் ஆளாக ஓடி போய் நிற்பீங்க. உங்களிடம் இருப்பதை எல்லாம் கொடுத்து முகம் சுளிக்காம உதவுவீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நீங்க யாரையெல்லாம் அதிகமா நம்பினீர்களோ, உற்றார் உறவினர்னு யாரையெல்லாம் கொண்டாடினீர்களோ, அவர்கள் அனைவரும் உங்களை நடுத்தெருவில் நிற்க வைத்துவிட்டு வேடிக்கை பார்த்தார்கள் அல்லவா? அந்த துரோகத்தின் வலி இன்னும் உங்க நெஞ்சில ஆறாத ரணமாகவே இருக்குதுங்க. குடும்பத்திலையும் சரி, தொழில் அல்லது வேலை செய்யும் இடத்துலையும் சரி, நீங்க எவ்வளவுதான் உண்மையாக உழைப்பை கொட்டி வேலை பார்த்தாலும் அதற்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைச்சதே இல்லைங்க. எப்படியாவது இந்த கஷ்டத்திலிருந்து தப்பித்து முன்னுக்கு வந்து விட வேண்டும் என்று நீங்க எடுத்த ஒவ்வொரு முயற்சியும் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத தடையினால பாதியிலே நின்று போனதுங்க. கையில பணம் வரும், ஆனா அது எப்படி செலவாகுதுன்னே தெரியாத அளவிற்கு மருத்துவ செலவாகவும் வட்டி கட்டவே பத்தாத நிலையிலும் விரயங்கள் அடுத்தடுத்து உங்களை வாட்டி வதைத்தது. ஒவ்வொரு கட்டத்துல ஏன் தான் நமக்கு மட்டும் இப்படி நடக்குது, நமக்கு என்று ஒரு விடுவு காலம் வரவே வராதான்னு கடவுளிடம் நேருக்கு நேரா நின்று சண்டை போட்ட தருணங்கள் ஏராளம்ங்க. அந்த கண்ணீருக்கெல்லாம் ஒட்டுமொத்தமா விடை கிடைக்க போகும் நேரம் மிகவும் நெருங்கி விட்டதுங்க. இப்போது கிரக நிலைகள் எல்லாமே உங்களுக்கு மிகவும் சாதகமான ஒரு திசையை நோக்கி நகர தொடங்கி விட்டன. இவ்வளவு நாளா உங்களை கட்டி போட்டிருந்த அந்த இருண்ட காலம் விலகி ஒரு புதிய பொற்காலம் உங்களுக்காக வாசல் கதவை தட்ட காத்து கொண்டு இருக்குதுங்க. உங்க மனதிற்குள் இருக்கும் அந்த சோர்வை எல்லாம் தூக்கி எறிந்துட்டு ஒரு புதிய உற்சாகத்தோடு இந்த நாட்களை நீங்க எதிர்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நீங்கள் இழந்த உங்கள் நிம்மதியையும் செல்வத்தையும் உங்கள் பேரையும் புகழையும் பல மடங்கா திருப்பி கொடுக்க பிரபஞ்சம் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை உங்களுக்காக தீட்டி விட்டதுங்க. அந்த மாபெரும் திட்டத்தின் முதல் படியாகத்தான் அந்த நபர் யார் என்று நீங்க குழப்பத்தோடு யோசிக்கலாமுங்க. அவர் உங்களுக்கு மிகவும் தெரிந்தவராகவும் இருக்கலாம், அல்லது இதுவரை நீங்க சந்திக்காத ஒரு முன்பின் தெரியாத புதிய நபராகவும் இருக்கலாமுங்க. ஆனா ஒன்று மட்டும் உறுதி, அவர் உங்க வாழ்க்கையில நுழைந்த பிறகு நீங்க தொட்டதெல்லாம் துளங்குமுங்க. பல வருடங்களா நடக்கவே நடக்காதுன்னு நீங்க நினைச்ச கிடப்பில் போட்ட காரியங்கள் எல்லாம் இவருடைய ஒரு சின்ன ஆலோசனையாலோ அல்லது எதிர்பாராத உதவியாலோ மளமளவென்னு நடந்து முடியுங்க. உங்களை ஏளனமா பார்த்தவர்கள், இவன் அவ்வளவுதானே, இவனால இனி எழுந்திருக்கவே முடியாதுன்னு உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் எல்லாம் நீங்க அடைய போகும் அசுர வளர்ச்சியை கண்டு ஆச்சரியப்பட்டு மீண்டும் உங்களிடமே தேடி வந்து ஒட்டி உறவாடும் அளவிற்கு உங்களுடைய அந்தஸ்து உயரப்போகுதுங்க. இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் ஏன் இவ்வளவு தாமதமா வருதுன்னு நீங்க ஆதங்கப்படலாமுங்க. தங்க நெருப்பில் சுட சுடதா ஒளிருங்க. அது போலதான் சிம்ம ராசிக்காரர்களான உங்களை கஷ்டம்ங்கிற நெருப்புல போட்டு பிரபஞ்சம் புல போட்டிருக்குங்க. யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள், யாரிடம் எப்படி பழக வேண்டும், யாரிடம் இடைவெளி விட்டு பழக வேண்டும் என்ற உலக அறிவை உங்களுக்கு ஆழமா கற்றுக் கொடுக்கத்தான் இத்தனை சோதனைகளும் நீங்க சந்திக்க வேண்டி இருந்ததுங்க. இனிமேல் உங்களை யாராலும் அவ்வளவு எளிதில் ஏமாற்ற முடியாதுங்க. அந்த அளவிற்கு நீங்க அனுபவத்தால பக்குவப்பட்டு விட்டீங்க. இந்த முழுமையான பக்குவத்தோடு தான் அந்த புதிய நபரை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த சிறு தாமதம்ங்க. காலையில் எழுந்தவுடன் ஒரு இனம் புரியாத பயம், நாளைக்கு என்ன நடக்குமோங்கிற கவலை, கடன் தொல்லை, கழுத்தை நரைக்கிற என்ற மன உளைச்சல், இவை அனைத்திற்கும் முழுமையான முற்றுப்புள்ளி வைக்க போகும் தெய்வீக தருணம் வந்துருச்சுங்க. உங்கள் வீட்டு வாசலை தேடி வரப்போகும் அந்த நபர் வெறும் மனிதராக மட்டும் வரப்போவதில்லைங்க. உங்கள் குலதெய்வத்தின் முழுமையான ஆசீர்வாதத்தோடு ஒரு தூதுவனாகவே அவர் உங்கள் வீட்டிற்குள்ளே நுழைய போகிறாருங்க. அவர் சொல்ல போகும் அந்த ஒரு வார்த்தை அல்லது அவர் உங்களுக்கு அமைத்து கொடுக்க போகும் அந்த ஒரு வாய்ப்பு உங்களை பெரிய கடனிலிருந்து மீட்குங்க. குடும்பத்துல கணவன் மனைவிக்குள் அல்லது உறவுகளுக்குள்ள நீண்ட நாட்களா இருந்து வந்த அந்த நிம்மதியின்மையை வேரோடு பிடுங்கி எறியும் இவ்வளவு காலம் பண கஷ்டத்துல உழன்று கொண்டிருந்தவங்களுக்கு இந்த நபர் மூலமா ஒரு பெரிய பொருளாதார மாற்றம் வரப்போகுதுங்க. பல நாள் அடைபட்டு கிடந்த பணம் வரவே வராதுன்னு நீங்க கைவிட்ட ஒரு பெரிய தொகை திடீரென்று ஒரு வழியில வந்து சேருங்க. உங்க தொழில இதுவரைக்கும் இருந்த முழக்கம் எல்லாம் மாறி வியாபாரம் சூடுபிடிக்க ஆரம்பிக்குங்க. வேலை செய்யும் இடத்துல
உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாமே இந்த நபர் சொல்ல போகும் ஒரு சின்ன வார்த்தை மூலமாகவோ இல்லை அவர் காட்டப்போகும் வழியிலோ உங்களுக்கு வந்து சேருங்க. இது நாள் வரை உங்க உழைப்பை சுரண்டி பிழைத்தவர்கள் எல்லாம் இனி உங்கள் வளர்ச்சியை பார்த்து வாயடைத்து போவாங்க. அந்த நபர் எப்படி இருப்பாரு, அவர் எப்படி நாங்கள் அடையாளம் கண்டுபிடிப்பது என்று உங்களுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி ஓடிக்கொண்டு இருக்குங்க. அவர் பெரிய பணக்காரராகவோ இல்லை பெரிய பதவியில் இருக்கிறவராகவோ தான் வர வேண்டும்னு அவசியம் இல்லைங்க. உங்களை விட சாதாரண நிலைமையில இருக்கிற ஒருத்தராக கூட இருக்கலாமுங்க. ஆனா அவர் கையில் உங்களுக்கான திறவுகோல் இருக்குங்க. நீங்க ரொம்ப நாளா தேடிக்கொண்டிருந்த ஒரு பிரச்சனைக்கான தீர்வு அவரிடம் ரொம்ப சாதாரணமா இருக்குங்க. ஏதாவது ஒரு பயத்தினாலோ ஏதாவது ஒரு பயணத்திலோ இல்லை நீங்கள் யதார்த்தமா போகும் ஒரு இடத்துலோ தான் இந்த சந்திப்பு நிகழ போகுதுங்க. அவர் பேசும் முதல் வார்த்தையிலேயே உங்களுக்குள்ள ஒரு இனம் புரியாத நிம்மதி பிறக்குங்க. நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள். கடந்த சில மாதங்களாகவே உங்களுக்கு காரணமே இல்லாத ஒரு உடல் சோர்வு, மனக்கவலை இருந்து கொண்டே இருந்திருக்குங்க. ராத்திரி தூக்கம் சரியா வராம எதையோ பறிகொடுத்த மாதிரி ஒரு உணர்வு உங்களை வாட்டி எடுத்திருக்குங்க. இதற்கெல்லாம் காரணம் உங்க ஜாதகத்துல இருந்த சில கிரக தோஷங்கள் தாங்க. ஆனா இப்ப அந்த தடைகள் எல்லாமே விலகி உங்களுக்கு ஒரு புது வெளிச்சம் பிறக்க போகுதுங்க. உங்க ஆரோக்கியத்துல ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படும். முகம் எப்பவும் போல ஒரு கலையோடு ஒரு புது பொலிவோடு மாறப்போவதை நீங்களே கூடிய சீக்கிரத்துல உணர்வீங்க. அந்த புது உற்சாகம் உங்களை இன்னும் வேகமா ஓட வைக்குங்க. பந்தங்களுக்குள் இருந்த மனக்கசப்புகள், பிரிவுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குங்க. உங்களை தப்பாக புரிந்து கொண்டவர்கள், உங்களை ஒதுக்கி வைத்தவர்கள் எல்லாமே உங்களுடைய இந்த புது மாற்றத்தை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. இவரா இப்படி மாறிவிட்டார்னு அவங்களே வாய் விட்டு சொல்லும் அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் உயருங்க. ஆனா இதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குதுங்க. இந்த காலத்துல நடந்த கசப்பான சம்பவங்களை நினைத்து கொண்டு இனிமேல் யாரும் நமக்கு உதவி செய்ய வரமாட்டாங்க, எல்லாமே ஏமாற்று வேலைன்னு ஒரு விரக்தியில நீங்க இருந்தீர்கள் என்றால் உங்களை தேடி வரும் அந்த அதிர்ஷ்டத்தை நீங்களே தட்டி கழித்த மாதிரி ஆக்கிவிடுங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்க போகும் இந்த பரிசை முழு மனசோடு ஏற்றுக்கொள்ள நீங்க தயாரா இருக்க வேண்டும். யார் என்ன சொன்னாலும் சரி, உங்க மேல், உங்க உழைப்பின் மேல் நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையை மட்டும் விட்டு கொடுக்கவே கூடாதுங்க. ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்கள் எப்பவுமே ராஜாக்கள் மாதிரி எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சட்டையில் பட்ட தூசை தட்டிவிட்டு எழுந்து நிற்கும் அசுர தைரியம் உங்களுக்கு இயல்பாகவே இருக்குதுங்க. அந்த தைரியம் தான் இப்போது உங்களை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போக போகுதுங்க. உங்களுக்காக வரப்போகும் அந்த நபர் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாயங்களை செய்ய போறாரு, எந்தெந்த வழிகளில் உங்களுக்கு அந்த பணம் அழிப்படைய போகுது அப்படிங்கிறத நீங்க இன்னும் ஆழமா உள்வாங்கி கொள்ள வேண்டும்ங்க. சிம்மராசிக்காரர்கள் இயற்கையாகவே யாருக்கும் தலைபடியாத ரோசக்காரர்கள். யாரிடமும் போய் உதவின்னு கையேந்து நிற்பதை உங்கள் மனசாட்சி தொழிலும் ஏற்றுக்கொள்ளாதுங்க. ஆனா கடந்த காலங்கள்ல உங்களை சுற்றி நடந்த சதி வேலைகளும் எதிர்பாராத பண நெருக்கடிகளும் உங்களை வேறு வழி இல்லாம சிலரிடம் உதவி கேட்கும் நிலைக்கு தள்ளிவிட்டதுங்க. அதை அவர்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்தி உங்களை அவமானப்படுத்தினார்கள் என்றவடு உங்கள் மனதை விட்டு இன்னும் அகலவில்லைங்க. அந்த அவமானங்களுக்கெல்லாம் பழிதீர்க்கும் விதமா நீங்க தலையெடுத்து நிற்க போகும் நேரம் இதுங்க. உங்களுக்கு வரப்போகும் அந்த நபர் நீங்கள் இழந்த உங்க கம்பீரத்தை மீட்டு தரப்போறாருங்க. அவர் காட்டும் சிறு வழிகாட்டுதல் நீங்க வாங்கிய கடன்களை எல்லாம் மலமலன்னு அடைத்து உங்களை மீண்டும் ஒரு ராஜாவா ராணியா சிம்மாசனத்துல அமர வைக்குங்க. சொந்த வீடு கட்ட வேண்டும் அல்லது ஒரு நல்ல நிலம் வாங்க வேண்டும், சொந்தமா ஒரு தொழில் தொடங்க வேண்டும் என்று உங்க மனதிற்குள்ள பல வருடங்களா ஆழமா புதைத்து வைத்திருக்கும் ஆசைகள் எல்லாம் இப்போது துளிர்க்க ஆரம்பிக்குங்க. ரொம்ப நாளா இதற்கெல்லாம் பணம் எங்கே இருந்து வரும்னு ஒரு பெரிய மலைப்பு உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனா அந்த புதிய நபர் உங்க வாழ்க்கையில அடியெடுத்து வைத்த மறுநொடியே எங்கிருந்தோ பண வரவு உங்களை தேடி வரப்போகுது. ஒருவேளை நீங்க பல வருடங்களா வழக்குகள்ல அல்லது கோர்ட்டு பிரச்சனைகளை சிக்கி தவித்து கொண்டிருந்தா அதுவும் உங்களுக்கு சாதகமா முடிந்து அதுல இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய லாபம் வந்து சேருங்க. இதுவரைக்கும் உங்க கையை விட்டு போனதா நினைத்த அத்தனை சொத்துக்களும் பொருட்களும் பல மடங்கா உங்க கைக்கே வந்து சேரும் காலம் இதுங்க. வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கு குளிபறிக்கவே ஒரு கூட்டம் அலைந்து கொண்டிருந்தது அல்லவா? நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்தாலும் அந்த நல்ல பேரை வேறொருவர் தட்டிப்பறித்து கொண்டு போயிருப்பாருங்க. இனிமே அந்த வேலை உங்களிடம் பலிக்காது. உங்களுடைய உண்மையான திறமை என்ன, உங்க உழைப்பு என்ன என்பது உங்களை விட பெரிய பதவியில் இருப்பவர்களுக்கு கண்கூடவா தெரிய போகுதுங்க. உங்கள் மீது வீண் பழி சுமத்தியவர்கள் எல்லாம் இப்போது தாங்களாகவே விலகி ஓடுவாங்க. புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே எதிர்பார்த்ததை விட நல்ல சம்பளத்துல ஒரு பெரிய இடத்துல இருந்து அழைப்பு வருங்க. அந்த அழைப்பை உங்களுக்கு வாங்கி கொடுக்கும் நபரா கூட உங்களை தேடி வருங்க. அந்த புதிய நபர் இருக்கலாமுங்க. ஆனா இதெல்லாம் நடக்கும்போது நீங்க மிகவும் கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் உங்களுடைய கோபம்ங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு கோபம் வந்துருச்சுன்னா வார்த்தைகளை கொட்டி விடுவீங்க. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க இப்போது முழுமையா கட்டுக்குள்ள வைக்க வேண்டும்ங்க. உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த நேரத்துல உங்களை சீண்டி பார்க்கவும் உங்களை கோவப்படுத்தி தவறான வார்த்தைகளை பேச வைக்கவும் சிலர் உங்களை சுற்றி முயற்சி செய்வாங்க. அதுல நீங்க எந்த காரணத்தை கொண்டும் சிக்கிவிடக்கூடாதுங்க. ரொம்ப அமைதியா இருங்க. உங்க அபரிமிதமான வளர்ச்சி மட்டுமே அவர்களுக்கு நீங்க கொடுக்கும் மிகப்பெரிய பதிலடியா இருக்க வேண்டும்ங்க. அதே போல
போல் உங்கள் வீட்டில் நடக்கும் நல்ல காரியங்களையோ, உங்களுக்கு வரப்போகும் பணவரவு பற்றியோ, உங்கள் பிஸ்னஸ் ரகசியங்களையோ யாரிடமும் முன்கூட்டியே சொல்லிக்கொண்டு தெரியாதீர்கள். உங்களுடைய சொந்த பந்தமாகவே இருந்தாலும் உங்கள் முன்னேற்றத்தை பார்த்து வயிறெறியும் கூட்டம் ஒன்று எப்போதுமே இருக்குங்க. அந்த கண் திஷ்டியே உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக மாறிவிடும். அதனால் எல்லாமே கைகூடி வரும் வரை மிகவும் ரகசியமாக அமைதியாக உங்களுடைய வேலைகளை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்க வேண்டுங்க. உங்களுக்கு வரப்போகும் அந்த அதிர்ஷ்டத்தை எந்த தடங்களும் இல்லாமல் முழுமையாக நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் இந்த அமைதி உங்களுக்கு மிக மிக அவசியம்ங்க. குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்த குழப்பங்கள், கணவன் மனைவிக்கு இடையில இருந்த அந்த இடைவெளி எல்லாமே இனிமேல் முழுமையாக சரியாக ஆரம்பிக்குங்க. ஏதோ ஒரு சின்ன வார்த்தை தப்பாக போய் அதனால் பெரிய விரிசல் விழுந்து பேசாமல் இருந்த உறவுகள் எல்லாம் இப்போ தானாகவே உங்களை தேடி வந்து பேசுவாங்க. உங்கள் மனசுக்குள்ளே எவ்வளவு பாசம் இருந்தாலும் அதை வெளியே காட்ட தெரியாமல் இல்லைங்க காட்ட விரும்பாமல் இருந்திருப்பீங்க. ஆனால் உங்கள் உண்மையான அன்பை இப்போ உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிச்சவங்களுக்கு, குழந்தைகளோட எதிர்காலத்தை நினச்சி பயந்துட்டு இருந்தவங்களுக்கு அந்த புது நபர் மூலமாக ஒரு நல்ல செய்தி, ஒரு தெளிவான வழிகாட்டுதல் கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்கள் வாரிசுகள் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய பெருமை தேடி வரப்போகுது. இந்த புது நபர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி பிரபஞ்சம் உங்களுக்கு சில சின்ன சின்ன அறிகுறிகளை காட்டுங்க. அதை நீங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சா போதும். அதிகாலையில் உங்களுக்கு வரக்கூடிய கனவுகளில் ஏதோ ஒரு தெய்வமோ இல்லை முகம் தெரியாத ஒரு பெரியவரோ வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி நீங்கள் உணரலாமுங்க. வீட்டுக்குள்ளே எப்பவும் இல்லாத அளவுக்கு ஒரு அமைதியும் ஒரு வாசனை திரவியத்தோட மனமும் வீசுங்க. காரணமே இல்லாமல் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷம், ஏதோ நல்லது நடக்க போகுதுங்கிற ஒரு உள்ளுணர்வு தோன்றிக்கிட்டே இருக்குங்க. இதெல்லாம் சும்மா நடக்கிற விஷயங்கள் கிடையாதுங்க. உங்கள் தலையெழுத்தை மாற்ற போகிற அந்த நேரம் நெருங்கிடுச்சுங்கிறதுக்கான மிக முக்கியமான அறிகுறிகள் தான் இதெல்லாம். உங்களுடைய பூர்வ புண்ணிய பலன், அதாவது உங்க முன்னோர்கள் செஞ்ச அந்த நல்ல காரியங்களோட பலன் எல்லாம் இப்போ ஒட்டுமொத்தமா உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்குதுங்க. அதனாலதான் இவ்வளவு நாள் உங்களை படாத பாடுபடுத்தின அந்த கர்ம வினைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு விலகி போயிட்டே இருக்குது. குலதெய்வத்தோட அருள் முழுமையா உங்களுக்கு கிடைக்கிற இந்த நேரத்துல அந்த புது நபரை ஒரு சாதாரண மனுஷனா மட்டும் பார்க்காதீங்க. ஒரு வழியா உங்களுக்கு கிடைக்க போற அந்த சின்ன உதவி கூட ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி வளர்ந்து நிலை கொடுக்க போகுதுங்க. அதனால் உங்களை தேடி வர எந்த ஒரு சின்ன வாய்ப்பையும் இது சாதாரணம்னு நினச்சி அலட்சியப்படுத்தி தூக்கி போட்டுறாதீங்க. நீங்கள் ரொம்ப புத்திசாலி, எல்லா விஷயத்தையும் ரொம்ப ஆழமாக யோசிப்பீங்க. ஆனால் சில நேரங்கள் அந்த அதிகப்படியான சிந்தனையே உங்களுக்கு எதிராக மாறிடுங்க. இது நடக்குமா, இவங்க நமக்கு நிஜமாகவே உதவி செய்வாங்களா, இல்லை இதுக்கு பின்னாடி ஏதோ சூழ்ச்சி இருக்காங்கிற அளவுக்கு அதிகமாக சந்தேகப்படாதீங்க. அந்த மாதிரி தேவையில்லாத சந்தேகங்கள் உங்கள் வாசலில் வந்து நிற்கிற அதிர்ஷ்டத்தை நீங்களே திருப்பி அனுப்புறதுக்கு சமம்ங்க. மனசு ரொம்ப லேசாக வச்சுக்கோங்க. எது நடந்தாலும் அதை நல்லதுக்கு தானே முழுசா நம்புங்க. சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே ஒரு விஷயத்துல இறங்கிட்டா அதுல ஜெயிச்சு காட்டாம விட மாட்டீங்க. அந்த பழைய வைராக்கியத்தை மறுபடியும் உங்க மனசுக்குள்ள கொண்டு வாங்க. இனி வர காலங்கள்ல நீங்க எடுக்க போற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப சரியா அமையும். தொட்டதெல்லாம் பொன்னாகும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நீங்க கை வைக்கிற காரியங்கள் எல்லாம் ரொம்ப சுலபமா எந்த ஒரு தடங்களும் இல்லாம நடந்து முடியுங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க முன்னேற்றத்தை பார்த்து நிஜமாவே பிரமிச்சு போவாங்க. ஆனா அந்த நேரத்திலயும் நீங்க யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காம வழக்கம் போல உங்களுடைய அந்த பரந்த மனசோடு மற்றவங்களுக்கும் உதவி செய்வீங்க. அதுதான் சிம்மராசியோட உண்மையான குணம்ங்க. அந்த குணம் தான் உங்களை இன்னும் பல உயரங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க போகுதுங்க. நீங்க இப்ப செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்ன தெரியுமா? பழசையெல்லாம் அப்படியே தூக்கி போட்டு மனசை ரொம்ப லேசா வச்சுக்கிறது தான். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துச்சு, அவங்க எப்படி எனக்கு துரோகம் பண்ணலாம்னு திரும்ப திரும்ப அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தா வரப்போற நல்ல நேரத்தை உங்களால முழுசா அனுபவிக்க முடியாது. உங்க குலதெய்வம் உங்களுக்காகவே அனுப்பி வைக்கிற அந்த நபர் நீங்க இப்படி சோகமா இருக்கிறத பார்த்தா அவருக்கும் உதவி செய்ய ஒரு தயக்கம் வருங்க. அதனால முகத்துல எப்பவும் ஒரு சின்ன சிரிப்போட, ஒரு புது நம்பிக்கையோட ஒவ்வொரு நாளையும் தொடங்குங்க. அந்த நபர் உங்க வாசப்படி ஏறும்போது உங்க வீட்டுல ஒரு நல்ல தெய்வீக அதிர்வலை இருக்கணும். இவ்வளவு நாள் உங்களை பார்த்து ஏளனமா சிரிச்சவங்க, இவனெல்லாம் அவ்வளவுதான், இனிமே எந்திரிக்கவே முடியாதுன்னு தப்பா கணக்கு போட்டவங்க எல்லாம் இனிமே உங்க அசுர வளர்ச்சியை பார்த்து வாயடைச்சு போக போறாங்க. உங்களுக்கு கிடைக்க போற அந்த புது வெளிச்சம் உங்களை சுத்தி இருக்கிற இருட்டையெல்லாம் நிரந்தரமா விரட்டி அடிக்க போகுது. நீங்க எந்த இடத்துல ரொம்ப மோசமா அவமானப்பட்டீங்களோ அதே இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய மரியாதை காத்துக்கிட்டு இருக்குதுங்க. உங்களை வேளான்னு ஒதுக்கி வச்ச சொந்த பந்தம் எல்லாம் மறுபடியும் உங்ககிட்ட ஒட்டுறதுக்காகவே உங்களை தேடி வருவாங்க. ஆனா அவங்க கிட்ட எவ்வளவு தூரம் பழகணும், யாரை எங்க வைக்கணுங்கிற பக்குவம் இப்போ உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த புது நபர் உங்ககிட்ட சகஜமா பேசும்போது அவர் சொல்ற வார்த்தைகளை ரொம்ப கவனமா கேளுங்க. அவர் ஒன்றும் உங்களை பெரிய அளவில் பணம் போட சொல்ல மாட்டார், இல்லை முடியாத ஒரு காரியத்தை செய்ய சொல்ல மாட்டார். ரொம்ப சாதாரணமான ஒரு வழியையோ இல்லை யோசனையோ தான் அவர் உங்களுக்கு காட்டுவாருங்க. ஆனால் அந்த யோசனை தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக மாறப்போகுது. அதனால் இது என்ன ரொம்ப சாதாரண விஷயமா இருக்கேன்னு நினச்சி அதை நீங்கள் அலட்சியம் பண்ணிடவே கூடாது. அவர் கொடுக்குற அந்த சின்ன தீப்பொறி தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வரப்போகுதுங்க. காசு பணம் விஷயத்தில் நீங்கள் பட்ட கஷ்டம் எல்லாம் இனிமேல் இருந்த இடம் தெரியாமல் காற்றுல பறந்துடுங்க. உங்கள் கைக்கு வரப்போகிற பணம் இப்படி இவ்வளவு சீக்கிரம் வந்துருச்சுன்னு தெரியாத அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும். அதை வச்சு நீங்கள் உங்கள் பிள்ளைகளோட
எதிர்காலத்தை ரொம்ப பாதுகாப்பாக எந்த குறையும் இல்லாமல் மாற்றி அமைப்பீங்க. இவ்வளவு நாளாக உங்கள் மனசுக்குள்ளே இருந்த ஒரு பெரிய மலை இறங்கின மாதிரி ஒரு ஆழமான நிம்மதி உங்களுக்கு கிடைக்குங்க. சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே மற்றவங்களுக்கு அள்ளி கொடுக்குறவங்க தான், யார் முன்னாடியும் கையேந்து நிற்கிறவங்க கிடையாது. உங்களுடைய அந்த பழைய கம்பீரமான நிலைமைக்கு நீங்கள் மறுபடியும் சிங்கம் மாதிரி திரும்ப வர போகிறீங்க. நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், நம்ம ஜாதகத்தில் நேரம் சரியில்லையே, இதெல்லாம் நமக்கு நிஜமாவே நடக்குமான்னு யோசிப்பீங்க. தடங்கள் சில நேரம் உங்களை சோதிச்சாலும் உங்களுடைய நேர்மைக்கும் உழைப்புக்கும் பலன் கிடைக்கிற நேரம் வந்துடுச்சுன்னா எந்த ஒரு தடங்களும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாதுங்க. நீங்கள் இதுவரைக்கும் சிந்தின வியர்வைக்கும் விட்ட கண்ணீருக்கும் ஒட்டுமொத்தமாக சேர்த்து வச்சு இயற்கையே உங்களுக்கு ஒரு பெரிய பரிசை கொடுக்க போகுது. அந்த பரிசை வாங்குறதுக்கு நீங்கள் உங்கள் மனசை முழுமையாக தயார்படுத்திக்கோங்க. எந்த ஒரு எதிர்மறையான எண்ணத்துக்கும் இனிமேல் உங்கள் மனசில் இடம் கொடுக்கவே கூடாது. சுற்றி நடக்கிற நல்ல விஷயங்களை மட்டும் பாருங்க, நல்லதே நினைங்க, கண்டிப்பா எல்லாமே நல்லபடியா மாறுங்க. இவ்வளவு நாளா உடம்புல இருந்த ஒரு இனம் புரியாத அசதி, ராத்திரியானா தூக்கம் வராம தவிச்ச தவிப்பு எல்லாமே இனிமே காத்துல பறந்துடுங்க. அந்த புது நபர் கொண்டு வர போற நல்ல செய்தி உங்க மனசுக்குள்ள இருக்கிற பாவத்தை எல்லாம் இறக்கி வச்ச மாதிரி ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்குங்க. மனசு நிம்மதியானாலே உடம்புல இருக்கிற பாதி வியாதி தானா சரியாயிடும்னு சொல்லுவாங்க. நீங்க இத்தனை வருஷமா அனுபவிச்ச மன உளைச்சலுக்கு ஒரு முழுமையான மருந்து இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. முகம் எப்பவும் இல்லாத அளவுக்கு ஒரு புது பொலிவோட ஒரு தேஜஸோட மாற போறத நீங்களே கூடிய சீக்கிரத்துல கண்ணாடியில பார்க்கத்தான் போறீங்க. உங்களை சுத்தி எப்பவும் ஒரு கூட்டம் உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருந்திருக்குங்க. நீங்க எவ்வளவு செஞ்சாலும் அதுல ஒரு குத்தத்தை கண்டுபிடிச்சு உங்களை மனதளவுல காயப்படுத்துறதே அவங்களுக்கு வேலையா இருந்திருக்குங்க. ஆனா இனிமே அவங்க வாயை நீங்க அடைக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. உங்களுடைய வளர்ச்சியும் அந்தஸ்தும் அவங்கள தானாகவே அமைதியாக்கிடுங்க. சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே செயலில் செஞ்சு காட்டுறவங்க, வார்த்தையில வித்த காட்டுறவங்க கிடையாது. நீங்க இவ்வளவு நாள் பட்ட அவமானங்களுக்கு எல்லாம் பழி வாங்குற நேரம் இதுங்க. ஆனா நீங்க யாரையும் தேடி போய் பழி வாங்க வேண்டாம். உங்களுடைய அந்த அசுர வளர்ச்சியை அவங்களுக்கு கொடுக்குற மரணடியா இருக்க போதுங்க. அந்த நபர் உங்க வாழ்க்கையில வரப்போ எதிர்பாராத வகையில சில நல்ல மனிதர்களோட தொடர்பு உங்களுக்கு கிடைக்குமுங்க. இத்தனை நாளா ஒரு சின்ன வேலைக்கு கூட பல பேர்கிட்ட கெஞ்சிட்டு இருந்த நிலைமை மாதிரி உங்களுக்காக வேலை செய்ய ஆட்கள் தேடி வர போறாங்க. அரசாங்க ரீதியா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளோ இல்லை ரொம்ப நாளா இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு காரியமோ சட்டன்னு முடிஞ்சிடுங்க. நீங்க எந்த அதிகாரியை பார்த்து பயந்தீங்களோ அதே அதிகாரி உங்களுக்கு ஆதரவா பேச போறாரு. இதெல்லாம் நடக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு ஆச்சரியம் வரலாமுங்க. உண்மையாவே இதெல்லாம் நமக்கு தானா நடக்குதான்னு நீங்களே கிள்ளி பார்த்துக்கிற அளவுக்கு ஆச்சரியங்கள் அடுத்தடுத்து அணிவகுத்து நிற்க போகுதுங்க. ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா மனசுல பதிய வச்சுக்கோங்க. உங்க குலதெய்வம் எப்பவுமே உங்களை கைவிடாது. நீங்க கஷ்டப்பட்ட நேரத்துல கூட அது ஏதோ ஒரு ரூபத்துல உங்களை பாதுகாட்டுதான் இருக்குங்க. பெரிய அளவுல நடக்கிற இந்த ஆபத்தை எல்லாம் சின்ன காரியத்தோட தடுத்து நிறுத்தணும் உங்க குலதெய்வத்தோட கருணை தாங்க. இப்ப அதே குலதெய்வம் தான் அந்த புது நபர் உருவத்துல உங்க வீட்டுக்குள்ள வரப்போகுது. அதனால இனிமே எந்த காரியத்தை தொடங்கினாலும் உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு முழு நம்பிக்கையோட ஒரு அடி எடுத்து வைங்க. அந்த ஒரு அடி உங்களை 100 அடி உயரத்துக்கு தூக்கி நிறுத்த போதுங்க. கடன் தொல்லையால முகம் சுருங்கி போய் சொந்தக்காரங்க விஷயத்துக்கு கூட போகாம ஒதுங்கி இருந்திருப்பீங்க. அங்க போனா யார் என்ன கேள்வி கேட்பாங்களோ, நம்ம படுற கஷ்டம் அவங்களுக்கு தெரிஞ்சிருமோங்கிற ஒரு கூச்சம் உங்களை தடுத்து நிறுத்தி இருக்குங்க. இனிமே அந்த மாதிரி நீங்க யாருக்கும் பயந்து ஒழிய வேண்டியதில்லை. நீங்க போற இடத்துல எல்லாம் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்க போதுங்க. சிம்மாசனத்தை கம்பீரமா உட்காந்துக்கிற சிங்கம் மாதிரி நீங்க தலை நிமிர்ந்து நடக்க போறீங்க. உங்க வீட்டுல நடக்க போற சுபகாரியங்களை பார்த்து இந்த ஊரே ஆச்சரியப்பட போகுதுங்க. அந்த அளவுக்கு செல்வ செழிப்போட ஒரு ராஜ வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க. உங்க கூடவே இருந்து குளிப்பறிச்சவங்க எவ்வளவு பேருன்னு இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குமுங்க. முன்னாடி எல்லாம் யார் வந்து என்ன கேட்டாலும் முகத்துக்கு நேரா முடியாதுன்னு சொல்ல தெரிய மாட்டீங்க. ஆனா அந்த புது நபர் உங்க வாழ்க்கையில வந்த உடனே யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு உங்களுக்கு ஒரு பெரிய தெளிவு கிடைக்க போகுதுங்க. உங்க முதுகுக்கு பின்னாடி உங்களை பத்தி தப்பா பேசினவங்க எல்லாம் இனிமே உங்க முன்னாடி வந்து நிக்கவே பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் பல மடங்கு அதிகமாக போகுதுங்க. உங்களை ஏமாத்தினவங்க அவங்களாகவே வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குற அளவுக்கு காலம் மாறப்போகுதுங்க. செய்கிறவங்களுக்கு இல்லை சொந்தமாக ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலமுங்க. இவ்வளவு நாளாக ஒரு சின்ன முதலீடு கிடைக்காம இல்லை சரியான ஆட்கள் அமையாமல் தவிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த புது நபர் உங்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டியாக மாற போகிறாரு. அவர் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகிற அந்த பிஸ்னஸ் ஐடியா உங்களை ஒரு பெரிய முதலாளியாக மாற்ற போகுது. வியாபாரத்தில் லாபம் கட்ட போகுதுங்க. வேலை பார்க்குற இடத்துல உங்களை கண்டுக்காம விட்ட மேலதிகாரிகள் எல்லாம் இனிமேல் உங்களை கூப்பிட்டு வச்சு பெரிய பொறுப்புகளை கொடுப்பாங்க. உங்கள் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் முழுமையாக கிடைக்கிற நேரம் இதுங்க. ஆனால் இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது உங்கள் மனசு தாங்க. ஏன்னா இவ்வளவு நாளாக பட்ட கஷ்டம் உங்கள் மனசில் ஒரு பெரிய பயத்தை விதைச்சிருக்கு. ஏன்
நடந்தாலும் இது நிஜம்தானா? திரும்பவும் ஏமாந்துருவோமான்னு ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்குங்க. அந்த பயத்த முதல்ல தூக்கி போடுங்க. உங்க வீடு தேடி வர அந்த அதிர்ஷ்டத்த முழு மனசோட ஏத்துக்கோங்க. உங்க குலதெய்வம் உங்களுக்கு கொடுக்குற இந்த பரிச சந்தோஷமா வாங்கிக்கோங்க. நீங்க எவ்வளவு தூரம் நல்லதே நினைக்கிறீங்களோ, அவ்வளவு சீக்கிரம் இந்த நல்ல காரியங்கள்ல எந்த தடங்களும் இல்லாம நடந்து முடியுங்க. உங்க கைக்கு வரப்போற அந்த பெரிய தொகைய வச்சு ரொம்ப நாளா நீங்க கட்டி முடிக்கணும்னு நினைச்ச அந்த சொந்த வீட்ட எந்த குறையும் இல்லாமலும் கட்டி முடிப்பீங்க. உங்க பசங்களோட படிப்புக்கு, அவங்க எதிர்காலத்துக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுப்பீங்க. நீங்க படுற சந்தோஷத்த பார்த்து உங்க குடும்பமே ஆனந்த கண்ணீர் விட போகுதுங்க. சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே ராஜ பரம்பரை மாதிரி யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காதவங்க நல்ல மனசுக்கு இப்போ பிரபஞ்சம் கொடுக்குற சன்மானம் தான் இந்த புது நபரோட வருகையும் உங்களுக்கு வரப்போற பணமாவும் கடன் பிரச்சனை எல்லாம் இனிமே உங்களை விட்டு ரொம்ப தூரம் ஓடிடுங்க. காலையில எந்திரிச்ச உடனே யாருக்கு பதில் சொல்லணுங்கிற அந்த பயம் இனிமே துளி அளவு கூட இருக்காதுங்க. ராத்திரியில நிம்மதியா தூங்கி காலையில ஒரு புது உற்சாகத்தோட எந்திரிப்பீங்க. உங்க முகத்துல இருக்கிற அந்த பழைய கலையும் தேஜஸும் திரும்பவும் வரப்போகுதுங்க. உங்களுக்கு நடக்க போற அந்த நல்ல விஷயங்களை அது முழுசா நடந்து முடிக்கிற வரைக்கும் வெளியில யாருக்கிட்டையும் பெருமையா சொல்லிட்டு தெரியாதீங்க. ரொம்ப அமைதியா ரகசியமா உங்க வேலைகளை பாருங்க. உங்களுடைய பிரம்மாண்டமான வெற்றி தான் உங்களை குறை சொன்னவங்களுக்கு மிகப்பெரிய பதிலடியா இருக்கணுங்க. இத்தனை வருஷமா நீங்க விட்ட கண்ணீருக்கும் செஞ்ச தியாகத்துக்கும் மேல இருக்கிறவன் ஒரு பெரிய கணக்கு வச்சிருக்காங்க. அந்த புது நபர் உங்க வீட்டு வாசல மிதிக்கிறப்போ உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து உங்களை வழி நடத்துங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். காலையில எந்திரிச்சதும் உங்க வீட்டு பூஜை அறையில ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சு எனக்கு நடக்க போற இந்த நல்லதை எந்த தடையும் இல்லாம முழுசா கூடணும் மனசார வேண்டிக்கோங்க. உங்க வீட்டுல இருக்கிற இருள் விலகி ஒரு பெரிய தெய்வீக ஒளி பரவ போறத நீங்களே சீக்கிரத்துல உணர்வீங்க. இது ஏதோ சாதாரணமா சொல்லப்படுற வார்த்தைகள் கிடையாது. உங்க விதியை மாத்தி எழுத போற மாபெரும் திருப்பு முனைக்கான தொடக்கம். கைக்கு வரப்போற அந்த எதிர்பாராத பணத்தை வச்சு நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கணுங்க. சிம்ம ராசிக்காரங்க இயற்கையாகவே ரொம்ப தாராள குணம் படைச்சவங்க. யார் வந்து கஷ்டம்னு நின்னாலும் பாவம்னு இறக்கப்பட்டு உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் தூக்கி கொடுத்துருவீங்க. ஆனா இப்ப அப்படி செய்யவே கூடாது. உங்க நல்ல மனசை பயன்படுத்தி உங்களை ஏமாத்துறவங்க தான் இங்க அதிகம். அதனால வரப்போற பணத்தை முதல்ல உங்க குடும்பத்துக்காகவும் உங்க கடனை முழுசா அடைக்கிறதுக்காகவும் மட்டும் பயன்படுத்துங்க. யார் வந்து எவ்வளவு பெரிய கஷ்டம்னு கண்ணீர் விட்டாலும் கொஞ்ச நாளைக்கு சுயநலமா உங்க குடும்பத்தோட எதிர்காலத்தை மட்டும் பாருங்க. சொந்த பத்தத்துக்குள்ள உங்களுக்கு இருந்த கெட்ட பெயர் எல்லாம் இனிமே அப்படியே தலைகீழா மாறப்போகுதுங்க. இவன் எப்பவும் எதையாவது தப்பா செஞ்சுட்டு வந்து நிற்பான், இவனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு உங்களை ஒதுக்கி வச்சவங்க எல்லாம் இப்போ உங்களை பார்த்து பிரமிச்சு போய் நிற்க போறாங்க. உங்க வீட்டு விசேஷத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னவங்க எல்லாம் நீங்க கூப்பிடாமலேயே முதல் ஆளா வந்து நிற்பாங்க. ஆனா அவங்க கிட்ட பழைய பகையை மனசுல வச்சுக்கிட்டு சண்டை போடாதீங்க. ஒரு புன்னகையோட அவங்கள வரவேற்று உங்களுக்குள்ள ஒரு மரியாதையான இடைவெளியை எப்பவும் தக்க வச்சுக்கோங்க. உங்க வளர்ச்சி தான் அவங்களுக்கு நீங்க கொடுக்குற மிகப்பெரிய தண்டனைங்க. தொழில் செய்யற இடத்துலையும் நீங்க வேலை பார்க்குற இடத்துலையும் இனிமே நீங்க தான் முடிசூடா மன்னன். உங்களை விட கீழே வேலை பார்க்குறவங்க கூட உங்களை மதிக்காம போன காலம் எல்லாம் மூடி போச்சுங்க. அந்த அந்த புதுசா வரவர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற ஒரு பெரிய வாய்ப்பு உங்க திறமைக்கு ஊருக்கே வெளிச்சம் போட்ட காட்ட போகுதுங்க. உங்களோட ஒவ்வொரு அசைவையும் பார்த்து உங்களை சுத்தி இருக்கிறவங்க ஆச்சரியப்படுவாங்க. இவ்வளவு திறமையை இவன் இத்தனை நாளா எப்படி ஒளிச்சு வச்சிருந்தான்னு எல்லாரும் உயர்ந்து பேசுற அளவுக்கு உங்க செயல்கள் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்க போகுதுங்க. உங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு தனி சிம்மாசனம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. உங்களுக்குள்ள முடங்கி போய் கிடந்த அந்த பழைய கம்பீரம் மறுபடியும் முழுசா வெளிவர போகுது. சிம்ம ராசிக்கு உரிய அந்த ராஜக்கலை உங்க முகத்துல திரும்பவும் வந்து ஒட்டிக்குங்க. நடந்த கசப்பான சம்பவங்கள் எல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுங்க. உங்களை ஏமாத்தினவங்களை பத்தி நினைச்சு உங்க பொண்ணான நேரத்தை வீணாக்காதீங்க. உங்களுக்காக பிரபஞ்சம் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க காத்துட்டு இருக்குதுங்க. அந்த சாம்ராஜ்யத்தோட சிம்மாசனத்துல நீங்க கம்பீரமா போய் உட்கார்வதற்கான எல்லா வழிகளும் அந்த புது நபர் உங்களுக்காக செஞ்சு கொடுக்க போறாருங்க. இதை முழுசா நம்புங்க. உங்க வாழ்க்கை இனிமே நீங்க நினைச்சதை விட ரொம்ப பிரமாதமா இருக்க போதுங்க. இது வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் காரணம் வெறும் கிரக நிலைகள் மட்டும் கிடையாதுங்க. உங்களை சுத்தி இருந்த உங்களோட கண் திருஷ்டியும் பொறாமையும் தாங்க உங்களை இவ்வளவு தூரம் பாடாய்படுத்தி எடுத்துருச்சு. நீங்கள் கொஞ்சம் நல்லா உடுத்தினால நல்லா சாப்பிட்டாலும் இல்லை உங்கள் வீட்டில் ஒரு சின்ன சந்தோஷம் வந்தாலும் அதை பார்த்து வயிறு எரிஞ்சவங்க தான் இங்கே அதிகம்ங்க. இப்போ அந்த புது நபர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற அந்த கண் திருஷ்டி எல்லாமே மொத்தமாக விலகி ஓட போகுதுங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலே ஒரு பெரிய நிம்மதியும் ஒரு தெய்வத்தோட வாசனையும் வீச போகிறது நீங்களே ரொம்ப சீக்கிரத்தில் உணரத்தான் போறீங்க. அந்த நபர் உங்க முன்னாடி வந்து நிற்கும் போது உங்க உள்நர்வு உங்களுக்கு ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்தை உணர்த்துங்க. இவர் தான் நம்ம வாழ்க்கையோட தலையெழுத்தை மாற்ற வந்திருக்கிறாருன்னு உங்க மனசுக்குள்ள ஒரு ஆழமான நம்பிக்கை தானாகவே பிறக்குங்க. அவர் உங்களுக்கு முகம் தெரியாத ஒரு புது ஆளா இருந்தா கூட பல ஜென்மமா பழகின மாதிரி ஒரு பெரிய நெருக்கம் உங்களுக்குள்ள தோணுங்க. அவர் ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு போற ஒரு வார்த்தை உங்க சிந்தனையில பெரிய அளவுல வேலை செய்ய ஆரம்பிக்கும். பல வருஷமா இருட்டுல தடுமாறி நடந்துட்டு இருந்த உங்க வாழ்க்கை பாதைக்கு அவர் தான் ஒரு பெரிய வெளிச்சத்தை காட்ட போறாரு. உங்க சொந்தக்காரங்க மத்தியிலும் சரி சுத்தி இருக்கிறவங்க மத்தியிலும் சரி உங்க பேரை ரொம்ப மோசமா கெடுத்து வச்சிருப்பாங்க. இவன் எதுக்கும் லாய்க்கு இல்லை, இவன்லாம் இனிமே முன்னுக்கு வர வாய்ப்பே இல்லைன்னு எத்தனையோ பேர் உங்க முகத்துக்கு நேராக சிரிச்சிருப்பாங்க. ஆனா இனிமே உங்களை பார்த்து சிரிச்ச அதே ஆட்கள் உங்க முன்னாடி ஆச்சரியப்பட்டு நிற்க போறாங்க. உங்களை பத்தி தப்பா பேசின வாயெல்லாம் இப்போ உங்களை புகழ்ந்து பேச ஆரம்பிக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கே உரிய அந்த மிடுக்கும் ஒரு தனி கம்பீரமும்
திரும்பவும் உங்க நடைபாவனையில வந்து ஒட்டிக்குங்க. அடிபட்டு முடங்கி கிடந்த சிங்கம் மறுபடியும் வேர கொண்டு இடப்போகுது. வியாபாரத்துல ரொம்ப நாளா முடங்கி கிடந்த விஷயங்கள் எல்லாம் மளமளன்னு சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். யாருமே வாங்க மாட்டாங்கன்னு நீங்க ஓரமா தூக்கி போட்ட விஷயங்கள் கூட இப்ப பெரிய லாபத்தை கொடுக்கும். உங்களுக்காகவே நிறைய புது வாய்ப்புகள் தேடி வரும். வேலை பார்க்குற இடத்துல உங்களை விட சின்னவங்க எல்லாம் உங்களுக்கு மேல் அதிகாரியாக வந்து உட்காந்துட்டாங்களேன்னு அந்த மனக்கவலை இனிமே வேண்டாமுங்க. உங்கள் உண்மையான உழைப்புக்கு ஏற்ற அந்த உயர்வு பதவி உங்களை தேடி தானாகவே வருங்க. நீங்கள் எல்லாரையும் பின்னிக்கு தள்ளிட்டு ஒரு பெரிய உயரத்துக்கு போய் சிம்மாசனத்தில் உட்கார போகிறீங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். காலையில் எந்திரிச்ச உடனே உங்கள் ராசிநாதனான அந்த சூரிய பகவானை கைகூப்பி மனசார வேண்டிக்கோங்க. சூரியன் எப்படி உலகத்துக்கே எந்த பிரதிபலனும் பார்க்காம வெளிச்சம் கொடுக்குறாரோ அதே மாதிரி உங்கள் இருண்ட வாழ்க்கைக்கு ஒரு நிரந்தரமான வெளிச்சம் கிடைக்க போது. உங்களுக்கு கிடைக்க போகிற அந்த அதிர்ஷ்டத்தை 2 கையாலையும் கெட்டியாக பிடிச்சுக்கோங்க. உங்கள் நல்ல மனசுக்கு நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு பிரபஞ்சம் கொடுக்குற இந்த மாபெரும் பரிசை முழுமையாக ஏற்றுக்க தயாராக இருங்க. நீங்கள் தான் உங்களை நம்பி வர அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி நின்று நிழல் கொடுக்க போகிறீங்க. உங்களை தேடி வரப்போகும் அந்த புதிய நபர் வெறும் அதிர்ஷ்டத்தை மட்டும் கொண்டு வர போவதில்லைங்க. இத்தனை வருஷமாக நீங்கள் இழந்த உங்களுடைய அத்தனை சந்தோஷங்களையும் மொத்தமாக திருப்பி கொடுக்க போகிறாரு. உங்கள் மனசுக்குள்ளே இருந்த அந்த பெரிய பாரம் எல்லாம் நிரந்தரமாக உங்களை விட்டு விலக்கிடுங்க. சிம்மராசிக்காரங்க எப்போவுமே ஒருத்தரை நம்பிட்டா அவங்களுக்காக உயிரியே கொடுப்பீங்க. ஆனால் இனிமேல் அந்த மாதிரி கண்மூடித்தனமான யாரையும் நம்பாமல் உங்கள் குலதெய்வம் காட்டி கொடுக்குற இந்த வழியை மட்டும் ரொம்ப கவனமாக நடங்க. உங்களுக்காகவே காத்திருக்கிற அந்த பொற்காலம் இப்போ உங்கள் வாசல் கதவை தட்டுச்சுங்க. உங்களை தேடி வர எந்த ஒரு சின்ன வாய்ப்பையும் அலட்சியப்படுத்தாமல் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. உங்களை பார்த்து ஏளனமாக சிரிச்சவங்க எல்லாரும் இனிமேல் உங்கள் வாசலில் வந்து நிற்கிற அளவுக்கு உங்கள் நிலைமை முழுசாக தலைகீழாக மாறப்போது. உங்கள் முதுகுக்கு பின்னாடி குத்துனவங்க எல்லாம் அவங்களாவே செஞ்ச தப்பை நினச்சி பெரிய குற்றம் உணர்ச்சியில் தவிக்க போகிறாங்க. ஆனால் நீங்கள் அதை பற்றி எல்லாம் கொஞ்சமும் கவலைப்படாமல் உங்கள் குடும்பம் உங்கள் எதிர்காலம்னு மட்டும் கொஞ்சம் நாளைக்கு சுயநலமாக யோசிக்க வேண்டிய நேரம் இதுங்க. இது வரைக்கும் நீங்கள் மற்றவங்களுக்காக உங்கள் வாழ்க்கையை தியாகம் பண்ணது போதும். உங்களுக்காகவும் உங்களை உண்மையாக நேசிக்கிற உங்கள் குடும்பத்துக்காகவும் இந்த புது அதிர்ஷ்டத்தை வச்சு ரொம்ப சந்தோஷமாக வாழ ஆரம்பிங்க. உங்கள் பிள்ளைகளோட எதற்கான எந்த குறையும் இல்லாமல் ரொம்ப சிறப்பாக அமைய போகுதுங்க. எந்த கஷ்டம் வந்தாலும் சிம்மராசிக்காரங்க இடிஞ்சு போய் மூலையில் உட்கார மாட்டீங்க. ஒரு சிங்கமாக மீண்டு எழுந்து வரதான் உங்களுடைய பிறவி குணமுங்க. இந்த நல்ல குணத்தை மட்டும் எப்பவும் விட்டு கொடுக்காதீங்க. ஒவ்வொரு நாள் காலையில் எந்திரிச்சதும் உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு வரப்போகிற இந்த மாபெரும் அதிர்ஷ்டத்தை இரு கரங்கள் கூப்பி சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் இருந்த அந்த இருண்ட காலம் எல்லாம் மொத்தமாக விலகி நிரந்தரமான ஒரு பெரிய பிரகாசமான ஒளி வீச போகுதுங்க. உங்களுடைய நேர்மைக்கும் நீங்கள் சிந்தின ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் பிரபஞ்சம் கொடுக்குற இந்த மாபெரும் பரிசை எந்த தடங்களும் இல்லாமல் முழுபவே அனுபவிக்க உங்கள் வாழ்க்கை இனிமேல் எல்லா செல்வங்களும் நிறைஞ்சு ரொம்ப பிரமாதமாக இருக்க போகுதுங்க. எல்லாமே நல்லபடியாக நடக்குங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.